My dear students, this is Class 12 Maths, Chapter 2, Exercise 2.9, 1 marks question number 6 and 7 பார்க்க போகிறோம். First question number 6. Question number 6ல என்ன கேட்டிருக்காங்க? Z is a non-zero complex number such that 2iz square equal to z bar then mod z என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். mod z equal to mod z bar. ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ண போகிறோங்க. ரெண்டு பக்கமும் இதுக்கு மாட் எடுக்கும்போது 2iz ஸ்கொயருக்கு மாடு ஈக்குவல் டு ஜட் பாருக்கு மாடு. ஓகேவா? ஸோ கிவன் கொஷனுக்கு ரெண்டு பக்கமும் நான் மாடு எடுத்துடுறேன். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். மாட் ஜட் பாருக்கு பதிலாக இந்த சைடில் நான் என்ன போட போகிறேன்? மாடு ஜட்டு போட போகிறேன். ஓகேவா? சரி, இப்போ இவங்க மூணு பேருக்கும் செப்பரேட்டாக நான் மாடு எடுக்க போகிறேன். மாடு 2 mod I mod z ஸ்கொயர். இப்போ இதுலேயும் பவரை நம்ம மேலே எடுத்துக்கலாம். அதாவது இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, mod z ஸ்கொயர் ஈக்குவல் டு mod z ஹோல் ஸ்கொயர். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி தான் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? இப்போ இது பாருங்கள், 2 டைம்ஸ் mod 2க்கு mod எடுத்தால் 2 தான், ஐக்கு mod எடுத்தால் 1 வந்துடும். mod z ஸ்கொயர் வந்து mod z இன்ட்டு mod zன்னு எழுதலாம். இந்த பக்கம் ஒரு mod z இருக்குது. இப்போது சார் ஐக்கு mod எடுத்தால் 1 எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க? பாருங்கள், ஐயை வந்து 0 + ஐன்னு எழுதலாமா? அதாவது ரியல் பார்ட்டு 0 இங்கே. சரி, இதுக்கு mod எடுத்தால் என்ன பண்ணுவோம்? ரியல் பார்ட்டு இமேஜினரி பார்ட்டுக்கு ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணி அதுக்கு ரூட் எடுப்போம். கரெக்டாக? ஸோ 0 ஸ்கொயர் + 1 ஸ்கொயர் என்ன வரும்? 1 ஸ்கொயர் தானே வரும். அப்போ 1 ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தால் 1 தானே. ஓகேவா? ஸோ அதனால தான் mod வேல்யூ ஆஃப் ஐ ஈக்குவல் டு 1. இப்போ பாருங்கள், ஒரு mod ஜட்டுக்கு ஒரு mod ஜட்டு அடிச்சிருங்க, இங்கே 1ன்னு போட்டுருங்க. சரி, இப்போது இங்கே என்ன மீந்திருக்கு? ஒரு mod ஜட்டு ஒரு 2 அந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா 1/2 ஆகிடும். அப்போ mod ஜட்டோட வேல்யூ என்ன? 1/2 தான். அது எந்த சாய்ஸில் இருக்குது பாருங்கள்? சாய்ஸ் நம்பர் 1. ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 6க்கான ஆன்சர் 1/2. mod z equal to 1/2. இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 7க்கு போகலாமா? கொஸ்டின் நம்பர் 7ல் அவங்க கொடுத்துருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் அப்படியே எழுத போகிறேன். இஃப் அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்குங்க. mod z minus 2 plus I is less than or equal to 2. அப்போது mod z கிரேட்டஸ்ட் வேல்யூ என்னவாக இருக்கணும்? இதுதான் கொஷின். ஓகேப்பா, இதை நான் ஸ்டேட்மெண்ட் 1ன்னு எடுத்துக்கிறேன். நல்லா கவனிங்க, நமக்கு mod z தானே வேணும். அப்போது இதையே நான் mod z ஆக்கிடுறேன். பாருங்கள், உள்ள ஒரு z இருக்கா, -2 இருக்கா, +i இருக்கா. அப்போ -2க்கு பதிலாக ஒரு +2 போடுங்க, ஒரு -i போட்டுக்கோங்க. இப்போ என்ன ஆகும்? இவங்கெல்லாம் கேன்சல் ஆகிட்டு ஒரு ஜட்டு மட்டும் நிற்கும் மாடுக்குள்ளே. கரெக்டாக? அப்போ mod ஜட்டுன்னாலும் இப்படி எழுதினாலும் ரெண்டு ஒன்று தானே. ஸோ mod ஜட்டுக்கு பதிலாக -2 -i இங்கே சேர்த்து எழுதிக்கிறேன். கேன்சல் ஆகிட்டு நமக்கு mod ஜட்டு தான் கிடைக்கும் கடைசியில். ஓகேவா? சரி, இப்போது இதை ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராகவும் இதை ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராகவும் நான் எடுத்துக்கிறேன். இன்னும் இதை ஆல்டர் பண்ணி எப்படி எழுத போகிறேன்னா, z -2 + i தனியாகவும், ஏன்னா இது z1 இல்லையா, அப்புறம் ப்ளஸ் போட்டுண்டு இதை ஒரு தனியாக, அதாவது -2 -i தனியாக, இது z2 இது z1ன்னு எடுத்துக்கிறேன் நான். அப்போது நடுவில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கிறச்ச நம்ம எப்படி எழுதணும்னா, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு z1க்கு தனியாக மாடு. அதாவது ப்ராப்பர்ட்டி என்னென்னா, z1 + z2 இதுக்கு மாடு இருந்ததுன்னா தட் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு செப்பரேட் மாடு, mod z1 + mod z2. ஸோ இதை விட இந்த வேல்யூ குறைவாக இருக்கும் அல்லது ஈக்குவலாக இருக்கும். செப்பரேட் மாடு எடுத்து ஆட் பண்ணுற வேல்யூ விட குறைவாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டி நான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். நல்லா கவனிங்க, z1க்கு தனியாக மாட், ஐ மீன் z -2 + iக்கு தனியாக மாட், ப்ளஸ் -2 - iக்கு தனியாக மாட். புரியுதுங்களா? இப்போது
இதுக்கு ஒன்றுக்கு ஆன்சர் நம்மக்கிட்ட இருக்குது. அதாவது இதுக்கு ஆன்சர் நம்மக்கிட்ட இருக்குது. ஈக்குவலனும் போடலான்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, கீழே அடியில் ஈக்குவல் சிம்பிளும் இருக்கு இல்லையா, அப்போது இங்கே ஒரு 2 போடலாம் நம்ம. ஓகே, இதுக்கு பதிலாக நான் 2 போட்டுடுறேன். இப்போ இதுக்கு தனியாக நம்ம மாட் எடுத்துக்கலாமா? பாருங்கள், -2 மைனஸ் ஐக்கு மாட் எடுத்தால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -2 ஸ்கொயர் ப்ளஸ் -1 ஸ்கொயர். அப்போ என்ன வரும்? 4 + 1 √5 வந்துடும் இல்லையா. ஸோ இதுக்கு என்ன வரும்? √5 வந்துடும். புரியுதுங்களா? சரி, இப்போது இது எல்லாமே சேர்ந்து ஜட்டுன்னு பார்த்தோம். ஸோ இதுக்கு பதிலாக நான் மாட் ஜட்டுன்னே போட்டுக்கிறேன். அடுத்த ஸ்டெப்பில் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இதனுடைய வேல்யூ வந்து 2, இதனோட வேல்யூ வந்து √5. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது உங்களுக்கு சொல்லுங்கள். மாட் ஜட் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 + √5 அல்லது √5 + 2. ஸோ மாட் ஜட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு √5 + 2. ஓகேவா? ஸோ கிரேட்டஸ்ட் வேல்யூ ஆஃப் மாட் ஜட் இஸ் √5 + 2. ஸோ அதான் கொஷினில் கேட்டிருக்காங்க. விச் இஸ் த கிரேட்டஸ்ட் வேல்யூ ஆஃப் மாட் ஜட். ஸோ இங்கே எந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க? √5 + 2. ஸோ ஆப்ஷன் 4 தான் இதுக்கான ஆன்சர். புரியுதுங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.